வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலைங்க, என்னோட அன்றாட வாழ்க்கையில ஒரு நாள உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. நான் எப்பவுமே மோஸ்ட்லி 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சோனையும் பிரஷ் பண்ணிட்டுங்க, பிளைண்ட்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. வெளியில கொஞ்சம் மழை தூறிட்டு தாங்க இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நான் என்னோட கிச்சனில் போய் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. காலைல பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். நான் நைட் எப்பவுமே எல்லா ஜாமானத்தையும் கழுவி வச்சிருவேங்க. சிங்கில் ஜாமானத்தை கழுவாமல் ரொம்ப நேரம் போட்டு வச்சிருக்க கூடாதுங்க. இப்போ அடுப்பையும் நான் க்ளீன் பண்ணிடுவேங்க. இன்றைக்கி வந்து நான் அரிசி மாவு காட்டுறங்காட்டி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நான் என் பையனுக்கு தாங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து கேரட் சீஸ் மாவும் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இந்த கேரட் சீஸ் மோமோஸ் செய்யும்போதே நான் இடையில எங்களுக்கும் பால் காய்ச்சிட்டு பூஸ்ட் போட்டுக்குவோங்க. இப்போது பூஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் பையனுக்கான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சாப்பாடை வந்து எங்கள் பையனுக்கு ஊட்டி விட்டு வந்துடுறேங்க. சாப்பாடு ஊட்டி முடிச்சோன்னையுமே ஒரு 15 நிமிஷங்க ஸ்டடி டைமு. காலையிலேயே கொஞ்சம் சொல்லி கொடுப்பேங்க அவனுக்கு. இப்போது எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற டைம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து ராகி புட்டு செய்யலான்னு இருக்குங்க. காலையில் வந்து நம்ம கொஞ்சம் தானியங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுங்க ஒரு 1/4 மணி நேரம் இந்த புட்டை வேக வைக்க போகிறேங்க. இந்த புட்டு வேகிறக்குள்ளேங்க நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டோங்கன்னா உளுந்து அது பாட்டுக்கு அது ஆடிட்டு இருக்குங்க. இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிங்க, அதில் முதல்ல வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் ஆட்டிட்டேங்க. வெந்தயம் இப்போ நல்லா ஆடிடுச்சுங்க. இதில் வந்து நான் உளுந்தை போடுறேங்க. உளுந்து எப்படி இருந்தாலும் ஆடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்க. அதுக்குள்ளே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது புட்டை எடுத்துடலாங்க. இப்போ காலைல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 8:45 ஆகுதுங்க. இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்க. நான் புட்டை வந்து நம்ம சர்க்கரையில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாங்க நல்லா பொடிச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டு நல்லா பெனஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிச்சுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உளுந்தும் ஆடிடுச்சு. உளுந்தை வந்து இப்போ எடுத்து வச்சிடலாங்க. நான் எப்பவுமே அரிசி மாவு ஆட்டும் போது கை யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவேங்க. கிரைண்டரில் இப்படி கை விடாமல் மாவாட்டணுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. இதில் அரிசியும் ஜவ்வரிசியும் நான் ஒட்டுக்க ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் கிரைண்டரில் போட்டு நல்லா ஆடுட்டுங்க. இந்த அரிசி ஆடுறதுக்குள்ளேங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச ஜாமானமெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ ஜாமானமெல்லாம் விளக்கிட்டேங்க. நான் எப்பவுமேங்க விளக்கி முடிச்சோன்னே அந்த சிங்கையும் நம்ம விளக்கலவருக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரையும் சோப்பையுமே வச்சு நல்லா கழுவி விட்டுருவேங்க. அப்போ பார்த்தோம்னா சிங்க் எப்பவுமே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு இருக்காதுங்க. இப்போது அரிசியும் அதுக்குள்ளே ஆடிடுச்சுங்க. அரிசியும் எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ அரிசி மாவையும் நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாங்க. இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்காட்டிங்க நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி புளிக்க வைக்க போகிறேங்க. நான் அரிசி மாவை புளிக்க வைக்கிறதுக்குங்க ஓவனுக்குள்ளே லைட் போட்டு வச்சு புளிக்க தான் வைக்க போகிறேங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் புளிக்கும். பார்த்தீங்கன்னா 10 ஆச்சுங்க. எங்கள் தம்பிக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்குற டைமுங்க. டெய்லி காலைல நான் அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேங்க. பார்த்தீங்கன்னா காலைல கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போ கிச்சனை கூட்டி விட்டுங்க வலிச்சு விட்ருவேங்க. நான் எப்பவுமே கிச்சனை கூட்டி வலிக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ கிச்சன் நல்லா வலிச்சு விட்டேங்க. இப்போ நான் போய் குளிச்சுட்டுங்க கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேங்க. இப்போது நான் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைமு. நானும் தம்பியும் சேர்ந்து டிவி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போது டைம் வந்து 12 ஆயிடுச்சுங்க. மத்தியானம் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அரிசியை தண்ணியில் போட்டு நல்லா கழிஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஊற வைப்பேங்க. இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசியை நல்லா கழிஞ்சிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேங்க. இப்போ கொஞ்சம் பாயாசம் பண்ணலான்ட்டுங்க ஜவ்வரிசி கூட நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. சாம்பார் பண்ணுறதுக்குங்க முருங்கைக்காய், மேராக்காய், கேரட் போட்டு சாம்பார் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேங்க. இந்த காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டேங்க. இது 2 டைம் களைஞ்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. இப்போ காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கிற சம்பளத்தை குக்கருக்குள்ளே வச்சு நல்லா மூடி போட்டுங்க ஒரு 8 விசில் விட்டுறலாங்க. 8 விசில் விடும்போது தான் காய் பருப்பு எல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஈஸியாக சீக்கிரமாக சாம்பார் செஞ்சிடலாங்க. இப்போ பருப்பு விசில் வந்துருச்சுங்க. இதை எடுத்து வேறு ஒரு அடுப்பில் வச்சுட்டுங்க. அதே அடுப்பில் பீட்ரூட்டை வணக்கி விட்றலாங்க. பீட்ரூட் வணக்கி விட்றதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு போட்டுட்டேங்க. இதில் ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகா, 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிறேங்க. இதில் 2 பீட்ரூட்டைங்க கொஞ்சம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டேங்க. இப்போ இந்த பீட்ரூட் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பீட்ரூட் வணங்கிருச்சுங்க. இது ஒரு சின்ன அடுப்பில் எடுத்து வச்சு வேக விட்டுறலாங்க. இப்போ இந்த பெரிய அடுப்புலிங்க சாம்பார் தாளிச்சு விட்றதுக்கு வடை சட்டி வச்சுட்டேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா விசில் அடங்கிருச்சுங்க. பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் சாம்பார் மட்டும்தாங்க கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ரசம் வைக்கலிங்க.
அடுப்பில் வடை சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு போட்டுட்டேங்க. ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகாய், 5 கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இதில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிங்க. 2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் ஒரு துளி தண்ணி ஊற்றிங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இப்போது புளி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் வேக வச்சு வச்சுக்கிற காயை உள்ளே கொட்டிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேங்க. அதுக்குள்ளே அடுப்பில் கொஞ்சம் சாம்பாரில் சிந்தி இருக்குது. அதை நல்லா தொடச்சி விட்டாங்கன்னா நம்மளுக்கு அடுப்பை க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அடுப்போட சூட்டுக்கு இது நல்லா பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ அதே அடுப்பில் கொஞ்சம் பாயாசத்தையும் வச்சிடலாங்க. இன்னொரு அடுப்புலிங்க நான் சாப்பாடையும் வச்சு விட்றேங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டோம்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி வேகுங்க. அப்போ தான் எங்கள் தம்பிக்கு விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசிக்குள்ளைங்க கொஞ்சம் சேமியாவையும் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. இங்கே இந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. வேக வச்சு வச்சுக்கிற பருப்பு இதை உள்ளே ஊற்றிங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க. இது இப்படியே இருக்குதுங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பாலை ஊற்றிக்கலாங்க. சாம்பாரும் சாப்பாடும் ரெடியாக இருக்குல்லைங்க. கொஞ்சம் ஜாமான் இருக்குது. இதை விலைக்கு வச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே சாப்பாடு நல்லா விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் விசில் இறங்கட்டுன்னு விட்டுறலாங்க. இப்போ இந்த சாம்பாரை எடுத்து ஊற்றி வச்சிடலாங்க. கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சோன்னா எனக்கு சூடு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு இதில் ஊற்றுறேங்க. இது மேலேங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றுறேங்க. அப்போ நல்லா சாம்பார் மணமாக இருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வந்து நல்லா டைட்டாக போடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒந்திரிச்ச மாதிரி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து சாம்பார் வந்து கெடாமல் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் வடகம் பொரிச்சுக்கோங்க. நான் எனக்கு வடை போடல, அதனால் வடகம் பொரிச்சோம்னா சாம்பாருக்கு சைடு சூப்பராக இருக்குங்க. எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்குங்காட்டி நான் 2 அப்பளமும் பொரிச்சுக்கிறேங்க. இப்போது பாயாசத்துக்கு போடுறதுக்குங்க முந்திரி திராட்சையை தாளிச்சிட்டேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சிங்க ஆற வச்சு வச்சுக்கிறேன். இது இந்த பாயாசத்துக்குள்ளே ஊற்றிங்க. முந்திரி திராட்சையும் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா கலரி விட்டாங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பாயாசம் செய்யும் போதுங்க உங்களுக்கு இஞ்சி போகாது, சீக்கிரமாக நல்லா தண்ணியாட்டவே இருக்கும். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. அப்போ தான் கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போது ஜாமானமும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேங்க. இப்போ கிச்சனே நீட்டாக இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ சாப்பிட்றது தான் வேலைங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர், பீட்ரூட் பொரியல், ஜவ்வரிசி, சேமியா, பால் பாயாசங்க, வடகமும் ரெடியாக இருக்குங்க. இப்போது சாப்பிட்றது தான் என்னோடய டியூட்டிங்க. இப்போது சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ஒர்க்கர்ஸ் செய்ய போகிறேன். என்னோடய வீடியோ ஏதாவது எடிட்டிங் இருந்துச்சுன்னா அது பண்ணுவேங்க. ஏதாவது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேங்க. இப்போ மணி 1:30 ஆச்சுங்க. இப்போ போய் எங்கள் தம்பி தூங்க வச்சா தான் 2 மணிக்குள்ளே அவன் தூங்குவான். இப்போ தம்பி தூங்க வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் செடி வைக்கிற வேலை இருக்குது. அதுக்காக நான் வெந்தயத்தை 5 நாளாக முளைக்கட்டை வச்சு வச்சுருந்தேங்க. ஏற்கனவே நான் வெந்தய செடி போட்டிருந்தேன். பட் அது கொஞ்சம் சின்ன டப்பாவில் வச்சுட்டேங்காட்டிங்க கொஞ்சம் அந்தளவுக்கு வரல. அதனால் இது கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் பெரிய டப்பாவில் போடலான்ட்டு நான் இன்றைக்கி வெந்தய செடி வச்சிட்ருக்கேங்க. இப்போது செடி வச்சாச்சுங்க. எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறேங்க. நான் எப்போவுமே காலையில் எந்திரிச்சினுமே தண்ணி ஊற்றிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மழை வந்தங்காட்டி இப்போ சாயங்காலமாக ஊற்றுறேங்க. இப்போது டீ டைமுங்க. சூப்பராக இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டீ குடிச்சாச்சுங்க. அடுத்தது நான் எங்கள் பையனை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பார்க்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஜாலியாக விளையாடுவான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. நானும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவாங்க. ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சுங்க. எனக்கு ஈவினிங் டிஃபன் செய்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. மத்தியானம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது. இல்லை தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்கன்னா நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது அரிசி மாவு ஆட்டி வச்சது நல்லா புளிச்சிருக்குதுங்க. இப்போ இதில் தான் இட்லி ஊற்றி போகிறேன் இன்றைக்கி நைட்டுக்கு. இட்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றினா தான் கம்மியாக சாப்பிடுவோன்ட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றிருக்குங்க. இப்போ கொஞ்சம் ஜாமானமெல்லாம் இருக்குது. இதே விளக்கி வச்சிட போகிறேங்க. இப்போ ஜாமானத்தில் விளக்கிட்டேங்க. அதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் தம்பிக்கு இன்றைக்கி பாதாம் பால் இட்லி தான் நைட்டு டிஃபனுக்கு. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறங்க ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஸ்டோரி டைம் அண்ட் ரீடிங் டைம் நடக்கும்.
எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பாரே இருக்குது. இட்லி தொட்டு அதை சாப்பிட போகிறேன். கொஞ்சோண்டு பொடியும் நல்லெண்ணையும் வச்சுருக்கேங்க. இது நாளைக்கு காலைல செய்கிறேங்க. கொஞ்சம் பச்சை பட்டாணியை தண்ணியில் ஊற வைக்கிறேங்க. இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 ஆகுது. ஆனால் நம்ம ஊர் டைமு 5 மணி மாதிரி இன்னும் சூரியன் மறையாமல் நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் பால்கனியில் நானும் தம்பியும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்போம். இப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தூங்க ஆரம்பித்தா தான் காலையில் கரெக்ட் டைம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய முடியும். எப்போவுமே இப்படி தாங்க என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து சிம்பிளாக ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.